குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த சேனலில் எம்ஹெச்சிசியோட அப்டேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டாக 11ஆந்தேதி மார்ச் மாதம், அதாவது இந்த மாதம் தான் 11ஆந்தேதி உங்களுக்கு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஜூனியர் ப்ரீலிஃப், சீனியர் ப்ரீலிஃப் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட கால் லெட்ரு விட்டுருந்தாங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு. அது உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட்டு வீடியோ. போய் பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள். அவங்களோட ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வந்து 17/3/21/3, அதாவது வர இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. யாருன்னா பேர் இருக்கிறவங்க பார்க்காம விட்டுருக்க போகிறீங்க, போய் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுது, ஹைகோர்ட்டுது கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுது. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு டிரைவருக்கும் விட்டுருந்தாங்க. அது வந்து 24/2/28 முடிஞ்சிடுச்சு. அவங்களோட மார்க் விட்டுருந்தாங்க டிரைவருக்கு. அதுவும் வந்து அட்டன் பண்ணவங்க, ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணவங்க ஸ்கில் டெஸ்ட்டு கொஞ்சம் பாருங்கள் மார்க்கை. அடுத்தது இப்போ ஹைகோர்ட் இது விட்டுருக்காங்க, அதாவது நேற்று தான் விட்டுருக்காங்க. 13 மார்ச் 4 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்னென்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு, சீனியர் ப்ரீலிஃப், இது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேஷியரு, டெலிஃபோன் ஆப்ரேட்டருன்னுட்டு ஹைகோர்ட்டில் மே மாதம் நடந்துச்சு இல்லைங்களா எக்ஸாமு, அதோட வெயிட்டிங் லிஸ்ட்டும் செலக்டட் லிஸ்ட்டும் ஆல்ரெடி விட்டுருந்தாங்க. அவங்க இப்போ வைவாவும் அட்டன் பண்ணியிருந்தாங்க 3ஆந்தேதி. அவங்களோட இதுதான் திரும்பவும் போட்டிருக்காங்க, அந்த லிஸ்ட்டே தான் திரும்ப விட்டுருக்காங்க. ஆல் டிக்கெட்டு டவுன்லோடு, ஆல் டிக்கெட்டுன்னுட்டு எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் அப்படின்னு போட்டு 23/3 சண்டே அன்றைக்கி அட்டன் பண்ண சொல்லி, யாருக்குன்னா இன்டர்பிரிட்டேட்டர், தமிழ் டு தெலுங்கு, தெலுங்கு டு இங்கிலீஷ் அப்படின்னு பேசுவாங்க இல்லைங்களா, அவங்களோட ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண சொல்லி அவங்களுக்கு ஒரு அப்டேட் போட்டிருக்காங்க. லிஸ்ட்டு ஆல்ரெடி விட்டுருந்தாங்க. இது என்ன லிஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ண சொல்லி வந்திருந்தது. அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்றதையும் போட்டிருக்காங்க. அடுத்தது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 8 வேக்கன்சி தான் போட்டிருந்தது. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக லிஸ்ட்டில் 8 வேக்கன்சி கரெக்டாக இருக்குது செலக்டட் லிஸ்ட்டில். வெயிட்டிங் லிஸ்ட்டு அப்போ ஏன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த செலக்டட் லிஸ்ட்டில் 1:2 தானே எடுப்பாங்க. அதனால் கூட ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒரு 8 பேர் கொடுத்துருக்காங்க. இதில் யாருன்னா இது இல்லைன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து எடுத்துப்பாங்க. அதுக்காக தான் வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. பேர் வந்திருக்கிறவங்க ஆல் தி பெஸ்ட். இன்னும் நம்மளுக்கு ஹைகோர்ட்லேருந்து அப்டேட் வராது. ஓஏ மட்டும்தான், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதுவும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இது. ஓஏ அதுக்கப்புறம் வந்து வாட்ச்மேன், இவங்களதெல்லாம் வந்து இன்னும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இது எதுவும் வரல. வந்துருச்சுன்னு நினச்சிக்க போகிறீங்க. அடுத்தது இது ஏப்ரல் மாதம் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மே மாதம் இதுவெல்லாம் முடிச்சு மார்ச் மாதம் இது முடிஞ்ச உடனே அடுத்தது ஏப்ரலில் அது மட்டும்தான் எடுக்கணும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏப்ரலில் இதோட அப்டேட் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, எதிர்பார்க்கலாம். இதில் லிஸ்ட்டில் பேர் இருக்கிறவங்க ஆல் த பெஸ்ட். இல்லாதவங்க கவலைப்படாதீங்க. நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, நிறைய டிஎன்பிசி அது இதுன்னுட்டு எவ்வளோ இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்கள். என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சாய்னர்லாம் நல்லதே நடக்கும். பாய்.